இங்கு வழக்கே பதியாமல் சிறப்பு தனிப்படை காவல்துறையில் பணியாற்றுகிற டிஎஸ்பி, எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா? மெட்ராஸிலிருந்து திருப்பணத்துக்கு பேசுகிறாங்க, அவனுக்கு தான் இருக்கு டைட் பண்ண, அவனை இப்படியாவது சித்திரவதை செய்தால் நகை கொடுத்துருவோம். கையை காலை கட்டிட்டு மிளகா பொடியை கரைச்சி கொடுக்குறாங்க. ஏன்டா அடிக்கிறீங்க, என்ன காரணம், அவன் என்ன திருடிட்டான்? இப்படி கேட்டிருந்தா அவனோட உயிர் காப்பாற்றப்பட்டது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களை பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் டெத் கேஸ். முதல்ல இந்த டெத் கேஸ் என்ன சார்? லாக்அப் டெத் கேஸ்னா என்ன? இது எதுக்காக நடத்துறாங்க? அதாவது காவல்துறை சிறை கம்பிகளுக்குள் காவல்துறையால் திட்டமிட்டு கொல்லப்படுகிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் லாக்அப் டெத். லாக்அப்புக்குள்ளேயே அவங்க மரணம் அடைவது அல்ல. இப்போ அஜித்குமாரை பொறுத்தவரை அஜித்குமார் மீது காவல் நிலையத்தில் புகார் பதியப்படவில்லை. நீங்கள் அதாவது நகை திருடு போன இடம் மடப்புறம் கோயில், பத்திரகாளியம்மன் கோயில், திருப்பவனம் அருகில் உள்ள கோயில், மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷன். இங்கு வழக்கே பதியாமல் சிறப்பு தனிப்படை, அதாவது குற்றங்கள் நடப்பதற்கு முன்பு தடுக்கக்கூடிய படை, குற்றம் நடந்தால் கண்டுபிடிக்கக்கூடிய படை, காவல ஸ்பெஷல், அதாவது சிறப்பு தனி பிரிவு, ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இது யாரு கீழே இருக்கும்னா, ஒன்று எஸ்பி கீழே இருக்கும், சரி, அடுத்து டிஎஸ்பி கீழே இருக்கும். எஸ்பிக்கு கீழே மாவட்ட தலைநகரில் மட்டும் இருக்கும், சரி. அதில் 2 எஸ்ஐ இருப்பாங்க, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 4 கான்ஸ்டபிள், 8 பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு தனி வாகனம். அவர் நேரடியாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? எஸ்பி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. காவல் நிலையத்தில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது, சரி. இது எஸ்பி ஸ்பெஷல் டீம். இப்போ நம்ம அஜித்குமாரை கொன்றொழித்த டீம் யாருன்னா டிஎஸ்பி தலைமையில் சண்முக சுந்தரம் டிஎஸ்பி தலைமையிலான டீம், சரி. இந்த இப்போ அஜித்குமார் அங்கே ஒரு காவலாளி, அதுவும் நிரந்தரமாக பணி இல்லாத தற்காலிக பணியாளர், சரி. இவர் அங்கே பணியில் இருக்கிற போது நிகிதா ஒரு மதுரை குடும்பத்தை அவங்களுக்கு இந்த திருப்புணம் மடப்புறம் கோயில் குலதெய்வம், சரி. நாடார் சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமான கோயில். அஜித்குமாரும் நாடாரு, நிகிதாவும் நாடாரு, ஒரு சமூகத்துக்கு ஒரு கோயில் இருக்கும்ல, சரி. அதே போன்ற கோயில். இப்போ அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வருகிற பொழுது நிகிதாவுடைய அம்மா ஒரு வயதானவர், மாற்றுத்திறனாளி. அப்போ அந்த வீல் சேர் அமர வைத்து காரை பார்க் பண்ண சொல்லி சாவியை கொடுக்குறாங்க அஜித்குமார். அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாது. இப்போ அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமார் அவர்கிட்ட சாவியை கொடுத்து ஓட்ட தெரிந்தவருடைய பேரை சொல்லி இந்த காரை கொண்டு நிறுத்திட்டு வா, எங்கே பார்க்கிங்கில். இவங்க கோயிலை சுற்றிட்டு வருகிற 1 மணி நேரம் இந்த கார் சாவி யார்கிட்ட இருக்கு? அஜித்குமார்கிட்ட இல்லை. அஜித்குமார் அவருடைய நண்பர்கிட்ட கொடுக்குறாரு, அவருடைய தம்பிகிட்ட கொடுக்குறாரு. இந்த வீல் சேரை தள்ளிட்டு போகிறது யாரு? அஜித்குமார். அப்போ அஜித்குமாரிடம் மட்டும் இந்த சாவி இல்லை. சாவி எத்தனை பேர்ட்டு இருக்கு? 3 பேர் இருந்திருக்கு. 3 பேர் இருந்திருக்கு. 3 பேர் மூலம் இன்னொரு 3 பேர்ட்டு அந்த சாவி போயிருக்கலாம். அந்த காருக்குள்ள 3 பேரை தாண்டி இன்னொரு 3 பேர் வந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ காரை பார்க் பண்ணுற சாவி இருந்தால் இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சாவியை போட்டு ஏசியை போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துருப்பான், யார் வர வரைக்கும், ஓனர் வர. இந்த பழக்கம் எல்லாத்தையுமே இருக்கு. நீங்கள் இப்போ ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா அந்த குடும்பம் அப்படியே எங்கே இறங்கும்? போர்ட்டிகோ முன்னாடி இறங்குவாங்க. சாவியை தூக்கி யார்ட்டு போடுவாங்க? அங்கே இருக்கிற செக்யூரிட்டி போடுவாங்க. செக்யூரிட்டி தான் ஓட்டிகிட்டு போய் எங்கே நிறுத்துவார்? பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு
கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு. ஏன்னா அவர் இந்த வேகாத வெயிலில் ஓடி ஆடி நடந்து கிடந்து இருக்கிறவருக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஏசி காத்து ஏசி கார். அப்புறம் 5 நிமிஷம் அவர் என்ன பண்ணுவார்? ஏசியை போட்டுட்டு அந்த டெக்கையும் போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு, ஏன்னா இவங்க வரக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். யார்? கார் உரிமையாளர் வருவதற்கு 5 நட்சத்திர ஹோட்டலோ கோயிலோ குளமோ பார்க்கிங், பேலட் பார்க்கிங் அதுக்கு பேர். ஒரு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் இது இயல்பான விஷயம். எனக்கு ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துகிறது சொன்னார், நீங்கள் பெரிய கார்ப்பரேட் கம்பெனி அப்படியே திறந்து கொண்டு போயிடுவான். எதை? கார்ப்பரேட் கம்பெனியை. அப்போ செக்யூரிட்டிகள் தான் பாதுகாப்பான். செக்யூரிட்டிக்கு என்ன சம்பளம்னா ஒரு 20,000 ரூபா இருக்கும். யூனிஃபார்ம் மிடுக்காக இருப்பார். அந்த பாஸுக்கு சம்பளம் 2 லட்ச ரூபா இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்? அந்த செக்யூரிட்டி இந்த பாஸ் உடைய சீட்டில் போய் உட்காந்து அந்த ஏசியை போட்டு என்ன பண்ணுவார்? அந்த டிவியை ஹோம் தியேட்டரை பார்ப்பார். யார்? செக்யூரிட்டி. ராத்திரி 12 மணிக்கு வரப்போகிறாரா அந்த பாஸ் மேனேஜர் வரப்போகிறாரு? இல்லை. இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. இப்போ அதே போல தான் நடந்திருக்கு. அஜித்குமாருடைய நண்பர்கள் இந்த காரை பயன்படுத்தியிருக்காங்க. தெரிஞ்சவன் 4 பேர் ஏறுவான், பாதி பேர் இறங்குவான். இதெல்லாம் முடிந்து திருப்பி எங்கே வராங்க? கோயில் வளாகத்துக்கு நிகிதாவும் அம்மாவும் காரில் ஏறுறாங்க. ஏறுகிற பொழுது ஒரு பதட்டம் ஆயிடுது. ஒரு கட்டப்பையில் நகை பின்னாடி பக்கம் வச்சுருந்துருக்காங்க. அது பிரித்து கீழே கிடந்திருக்கு. பதறி போய் பார்த்துருக்காங்க, நகை இல்லை. எங்கே நகை? ஏன்னா அவர் தான் சாவியை நிகிதா யார்கிட்ட கொடுக்குது? அஜித் அவர்கள். அஜித்திட்ட. திருப்பி அஜித்திட்ட சாவி வந்துருச்சு. அஜித் திருப்பி யார்கிட்ட கொடுக்குறாரு? அந்த குடும்பத்தை. அப்போ அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா, சாவி இவங்கிட்ட தான் கொடுத்து இவங்கிட்ட தான் சாவி வந்துருச்சு. இவன் தான் அந்த நகையை எடுத்துட்டான். இவன் தான் ஆளை வச்சு எடுத்துட்டான். இவனுக்கு தெரியாமல் நகை போக வாய்ப்பே இல்லைன்னு அந்த அம்மா நினைச்சு என்ன பண்ணுறாங்க? மானாமதுரையில் போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த புகார் நேராக அந்த நிகிதா குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பெரிய அதிகாரி, அவர் நேராக அந்த மானாமதுரை டிஎஸ்பிக்கு சொல்கிறார். டிஎஸ்பி ஒரு தனிப்படை கிளம்பி வருது. சார் எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் ஏற்படுது சார். என்னங்கன்னா, இப்போ திருப்போணத்தில் வந்து இதுக்கு முன்னாடி திருட்டு சம்பவமே போனது இல்லையான்னு கேட்டால் போயிருக்கோம். ஆனால் அந்த எல்லா கேஸையும் அங்கே இருக்க போலீஸ் இந்த மாதிரி விசாரிச்சிருப்பாங்க இல்லை. ஆனால் அஜித்குமார் கேஸை மட்டும் காணாம நகை வந்து காணாம போச்சு இப்படி துன்புறுத்தும் விதமாக விசாரிச்சிருக்காங்க. அது ஏன்? இப்போ ஏன்னா திருடு போனவ அத்தனை பேருக்கும் திருப்போணத்தை தாண்டி எந்த அதிகாரியும் தெரியாது. சரி. ஆனால் நிகிதா குடும்பத்துக்கு யாரை தெரியும்? சென்னையில் உள்ள ஒரு பெரிய அதிகாரியை தெரியும். இந்த அதிகாரி கட்டளையிடுகிற பொழுது, ஒரு உயர் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி கட்டளையிடுகிற பொழுது டிஎஸ்பி என்ன பண்ணுவார்? செஞ்சுதான் ஆகணும். கட்டளையை நிறைவேற்றிய இப்போ அந்த பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுடைய மனைவிகள் பூரா ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் ஊரில் இருந்தாங்கல்ல. மேலதிகாரி தான் சொன்னார் நாங்கள் செஞ்சோம். மேலதிகாரி தப்பிச்சிட்டாரு. என்ன தப்பிச்சிட்டாரு? நாங்கள் பூரா எங்கள் புருஷன் பூரா சஸ்பெண்ட் ஆகி தெருவுக்கு கொண்டோம். அவர் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு யார் சொல்கிறா? காவல்துறையை பணி நீக்கம் செய்யப்பட்டவருடைய மனைவி குழந்தை குட்டியெல்லாம் சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் காவல்துறையில் பணியாற்றுகிற டிஎஸ்பி, எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா? ஒருத்தனை மிளகாப்பொடியை கரைச்சி குடிக்க வச்சு. அதான் சார், இங்கே வந்து அஜித்குமார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அநீதிகள் நடந்தது சார் லாக்? அதாவது நீங்கள் இப்போ அவங்கள்ட்ட தான் இருக்க டைட் பண்ண. நிகிதா மெட்ராஸுக்கு பேசுது, மெட்ராஸ்லேருந்து திருப்போணத்துக்கு பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட தான் இருக்க டைட் பண்ண. அவனை இப்படியாவது சித்திரவதை செய்தால் நகையை கொடுத்துருவான். எந்த மாதிரி சித்திரவதைலாம் பண்ணியிருக்காங்க சார்? நீங்கள் கையை காலை கட்டியாச்சு. சரி. கையை காலை கட்டிட்டு மிளகாப்பொடியை கரைச்சி கொடுக்குறாங்க. அவன் குடிக்க முடியாதுங்கிறான். அப்படி எரியும். அவைய குடிக்க சொல்லி பைப்பு கம்பியில் 6 பேர் அடிக்கிறான். ஒரு மனுஷன் 6 பேர் குறைஞ்சது ஒரு 85 கிலோ இருப்பான். 6 பேரும் ஒரு 550 கிலோ இருப்பான். இவன் ஒரு இந்த அஜித்குமார் ஒரு 70 கிலோ இருப்பான். 600 கிலோ சக்தியை 70 கிலோட பயன்படுத்துகிறான். நிர்வாணப்படுத்துகிறான்.
அதாவது முட்டிக்காலில் பூரா அந்த இரும்பு தடியை வச்சு அடிக்கிறான். ரெண்டாவது நீங்கள் தேர்ட் கிளாஸ் டிகிரின்னு சொல்லுவான். அதுனா சார் தேர்ட், அதாவது என்னன்னா இதை உலகத்திலேயே கண்டுபிடித்தவன் யாருன்னா அமெரிக்கன் தான். அமெரிக்காவுக்கு எதிராக போராடுகிற, அமெரிக்க இராணுவத்துக்கு எதிராக போராடுகிறவர்களை, உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தானில், ஈராக்கில், ஹமாஸ் இங்கே இப்படி போன்ற நாடுகள் போராடுகிற இராணுவ பயிற்சி பெற்ற இளைஞர்களை அமெரிக்கா கைது பண்ணியிருப்பான். கைது பண்ணி ஈக்குவாடாருங்கிற ஒரு தீவில் கொண்டு போய் வச்சு அவர்கள் என்ன பண்ணுவான், அவர்களை சிறைப்படுத்தி அவர்களை மருத்துவ ஆலோசனைப்படி எங்கே அவனுக்கு அடித்தா எப்படி உயிர் போகும் உண்மையை சொல்லுவான். நாளைக்கு இந்த அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து போராடாமல் இருப்பான். இதுதான் அவர்களுக்கான அந்த 3ஆம் தர சிகிச்சை. அதே போல் இந்த இளைஞனை விடிய அடிச்சிருக்காங்க. விடிய உலகாவ. அப்போ அவனுக்கு சுய நினைவு போய், இதயம் பாதிக்கப்பட்டு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு, வயிற்றிலே அடித்தா என்ன ஆகும், உங்களுக்கு லிவர் கட்டாயிடும். அப்போ அவனுக்கு நாக்கு வறண்டு, இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு உச்சங்கால், அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அவனுக்கு 18க்கு மேற்பட்ட காயங்கள் சொல்கிறான். அப்போ அவன் செத்து போயிடுவானே தெரியும். செத்தா என்ன, நம்ம மேலதிகாரி காப்பாற்றுவார். யாரு? மேலதிகாரி சொன்னால் சரி. ஏன்னா காவல்துறையை கரப்டட் ஆகிப்போச்சு. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு அதிகாரி இருந்தார், சொக்கலிங்கன்னு பேர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஒரு பெண்ணோடு கள்ளக்காதல், மனைவி குழந்தை குட்டிலாம் இருக்குது, மனைவி இன்னொரு பெண்ணோடு கள்ளக்காதல் இருக்குது. அந்த கள்ளக்காதலி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க, அந்த அம்மா தொடர்ந்து டார்ச்சர், ஆளை வச்சு வேற மர்டர் பண்ணுறது. யார்? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொக்கலிங்கம். அப்போ அவர் எத்தனை அக்யூஸ்டுகளுக்கு தலைவராக இருந்திருப்பார். அவர் தான் எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர். எப்படி அந்த பெண்ணை அந்த பெண்ணை மர்டர் பண்ணுறதுக்காக எத்தனை சமூக விரோதிகளை, கொலை குற்றவாளிகள் எங்கே விட்டு பேசியிருப்பார், எஸ்பி ஆஃபீஸ் விட்டு பேசியிருப்பார். அந்த பெண்ணை கொண்டுட்டார். கொண்டு போலீஸுக்கு வழக்கு வந்து தலைமறைவு. யார்? எஸ்பி தலைமறைவுங்க. இது நாடாங்க இது. இப்படி ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் தாங்க நடக்கும். 1.5 ஆண்டு காலம் தலைமறைவு. எவ்வளவு? 1.5 ஆண்டு காலம் தலைமறைவு. சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறைக்கு போய் எல்லாம் போய் எஸ்பியாக இருந்து அடுத்த ப்ரொமோஷன் எங்கே போயிட்டாரு? ஐஜியாக போயிட்டார். எப்படி என்ன என்ன ஆனாரு? ப்ரொமோஷன். நான் இப்போ படித்தேன் யூபியில் இதே போன்ற ஒரு சமூக ஒழுக்கம் கட்ட ஒரு செயலுக்கு டிஎஸ்பியை எஸ்ஐ ஆகிட்டாங்க. டிஎஸ்பி எஸ்சி ஆயிருக்கா. இங்கே எஸ்பி ஐஜி ஆகிட்டார். எஸ்பி ஐஜி ஆகிட்டார். சோலை முத்தையான ஒரு இன்ஸ்பெக்டர், அவரே கடத்திட்டு வர்றவனா தங்கத்தை அவரே கடத்துறாரு. கடத்தி இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் ஆகி பல வருஷம் கழிச்சு எஸ்பி, திண்டுக்கல் எஸ்பி ஆகிறார். சோலை முத்தையான்னு பேர். அவரே ஒரு மர்டர் பண்ணிட்டு அவரே தப்பிச்சு ஓடி போயிட்டார். எஸ்பி சோலை முத்தையா, சொக்கலிங்கம், அதாவது பேரே சொல்கிறேன். இப்படிலாம் இப்போ அதே கதை தான். அஜித் குமாரை கொன்றொழித்தாலும் கூட அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டார். ஏன்? மேலதிகாரி ஐயா சொல்லிட்டார். ஓகே சார், இங்கே அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டான்னு சொல்ல முடியாது. ஆமாம் நான் எடுத்தேன், இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ் அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்தையும் பார்த்துருக்காங்க. அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்கேயும் அடிச்சிருக்காங்க. இல்லை, அவன் அடி பொறுக்க முடியாமல் ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இப்படியா அடியில் தப்பிக்கலாமே. நகை இருந்து அவன் எடுத்து உடனே கொடுத்துருப்பான். இவ்வளவு சித்திரவதைகளையும் தாங்கி கொண்டு இந்த 10 பவுன் நகையை மறைக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய இராணுவ பயிற்சி பெற்றவன் அல்ல. அதுதான் சார், புலனாய்வு பயிற்சி பெற்றவன் அல்ல. அவன் வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தில் பயிற்சி பெற்றவன் அல்ல. சாதாரண அப்பாவி. அதேதான் சார் கோர்ட்டும் கேட்குது. எதுக்கு நீங்க இவர் மேல இப்படி ஒரு தாக்குல வந்து ஒரு தாக்குதலை ஏற்படுத்திருக்கீங்க? யாரு? மதுரை கோர்ட் கேட்குது. அவர் தீவிரவாதியா? அவர் வந்து நீங்க சந்தேக கேஸ்ல கூட்டிட்டு வந்தீங்க சரி, விசாரிச்சுங்க சரி, ஆனா இந்த அளவுக்கு உயிர் போற அளவுக்கு அடி எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, காவல்துறையினால அப்படித்தான் அடிப்பான். யாரும் கேட்க முடியாது. காவல்துறைக்கு அரசியல் அது பின்புலம் இருக்கு, அதிகாரிகள் பின்புலம் இருக்கு. ஆனால் கேரளாவில் இப்படி அடிச்சிருந்தா நீங்கள் சுற்றி குடியிருக்கிறான்ல, சில ஜடங்கள் குடியிருந்துருக்கிறான், சத்தம் கேட்டுருக்கு, விடி சத்தம் கேட்டுருக்கு.
கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாட்டு குட்டைகளை வச்சு தான் அடிச்சிருக்கான். அந்த ஊரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 200 பேர் இருந்திருப்பான். 200 பேர் உயிரோடு இருப்பது சரி, அவன் செத்து போவது சரி. 200 பேர் ஏன் அடிக்கிறீங்க, என்ன தப்பு கேட்டால் அன்னைக்கு அந்த அந்த சாவு தடுக்கப்பட்டிருக்கும். அந்த அந்த மடப்புறம் கிராமத்தில் கோயிலை சுற்றி 200 மட்ட சாம்பராணிகள் இருந்திருப்பான். சோரணையே இல்லாமல் வீட்டை பூட்டி படுத்திருப்பான். ஏன்டா அடிக்கிறீங்க, என்ன காரணம், அவன் என்ன திருடிட்டான், இப்படி கேட்டிருந்தா அவனோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அங்கே மனிதர்களே இல்லை. கோயிலை சுற்றி யார் இருந்திருக்கிறா, ஆடு மாடுகள் வாழ்ந்திருக்கு. வீடு கட்டி சிவர் வைத்து ஜன்னல் வைத்து நிலவு வைத்து யார் வாழ்ந்திருக்கா, ஆடு மாடுகள் வாழ்ந்திருக்கு. ஆடு மாடுகளுக்கு எத்தனை காடு, 4. இங்க இருக்கிற ஆடு மாடு எத்தனை காடு, 2 கால் ஆடு மாடுகள் சுற்றி வாழ்ந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க எதான் நிலைமை. பென்னிசியும் ஜெயராஜியும் அடித்து கொள்ளுகிற பொழுது சாத்தாங்குளத்தில் ஒரு 5 வக்கீல் இல்லை, ஒரு 50 அப்பாவி பொதுமக்கள் இல்லை. போய் கேட்டிருக்கலாம், ஏன்டா அடிக்கிறீங்க, செல்போனுக்கு ஏன்டா அப்பா அம்மா அடிச்சு கொண்டேன்னு கேட்டிருக்கலாம். அங்கே சுரணையும் பகுத்தறிவும் மூளையும் சிந்தனையும் உள்ள 50 மனிதர்களே அங்கே வாழலை. எங்கள் சாத்தாங்குளத்திலையும் அதே கதை தான், மடக்குளத்திலையும் அதே கதை தான். சாத்தாங்குளத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய குடியிருப்பு பகுதியில் தான் பென்னிசி ஜெயராஜ் வாழ்ந்தான். மடப்புறத்திலும் அதே சமூகம்தான். ஓகே சார், இப்போ இந்த கேஸை பற்றி முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கே கால் பண்ணி பேசியிருக்காரு. இதுமாதிரி நாங்கள் இருக்கிறோம், இந்த ஒரு விஷயத்த ஏற்றுக்கொள்ள முடியாதான் அப்படின்னு. இன்னொன்று, இந்த ஒரு கேஸை சிபிஐக்கு அவர் மாற்றிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் நடக்குதுப்பா, ஏதோ ஒரு விஷயம், ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் விசாரிப்பாங்க. அது போலீஸ் முடியாத பட்சத்தில் சிபிசிஐடிக்கு மாற்றுவாங்க. ஆனால் முதலமைச்சரே இங்கே சிபிஐக்கு மாற்றுறாங்க. அப்போ அவர் வைத்து கொண்டிருக்க காவல்துறை மீதே, காவலர்கள் மீதே அவருக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் இவரே சிபிஐக்கு மாத்துறாரு? கோர்ட்டும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு கள நிலவரமே தெரியாது. நம்ம ஏட்டையாவுக்கு தெரிஞ்ச ரகசியம் சிபிஐ அதிகாரிகள். சிபிஐ கேரளாவிலேருந்து ஒருத்தர் வருவார், கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் வருவார், ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வருவார். மடப்புறத்தில் யார் வாழ்ந்தா, அஜித்குமாரோட இயற்கையான தொழில் என்ன, அவன் இந்த கார் சாவியை 1 மணி நேரம் யார் எங்கெங்கே போச்சு, அந்த நிலத்தினுடைய தன்மை என்ன, குற்றம் என்ன, இதெல்லாம் சிபிஐக்கு தெரியாது. போலீஸ் எழுதி கொடுக்குறது அப்படியே விசாரிப்பான், குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி. போலீஸு A1 A5 ஆக்குவான், A5 A1 ஆக்குவான். போலீஸை தப்பிப்பதற்காக எல்லா முறைகேடும் செய்வான். போலீஸ் வழக்குகளை கையாள்வதற்காக சில ஆட்கள் இருக்கான். அவர்கள் ஆலோசனைப்படி இந்த வழக்கில் குற்றமே இல்லை. நீங்கள் ஒரு அமைச்சர் ஒரு மரணம், கொலை, யார் அவர், கொலை, முன்னாள் அமைச்சர் தா கிருஷ்ணன். அவர் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இவ்வளவு பதவி தா கிருஷ்ணன் நடு ரோட்டில் குத்தி கொலை செய்யப்பட்டார். மதுரையில் நடு ரோட்டில் வாக்கிங் போகும்போது காலையில் கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு அத்தனை குற்றவாளிகளும் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்போ அவர் எப்படி செத்தார்? அவரே 2 கத்தியை வச்சு குத்தி கொட்டெல்லாம் வெளியே எடுத்து அப்படியே செத்து விழுந்துட்டாரா? தாக்கிருஷ்ணங்க வழக்குங்க அதே தான். யார்? அஜித்குமார் வழக்கும் தாக்கிருஷ்ணன் வழக்கே இப்படித்தான் போச்சு. சிபிஐ விசாரிச்சோம். சிபிஐ போல அது நம்ம கோர்ட்டை விசாரித்து சித்தூர் கோர்ட்டில் போய் கருணாநிதி குடும்பம் அங்கே சித்தூர் கோர்ட்லேயே ராஜசேகர ரெட்டிக்கு இறந்தப்போ திமுக கொடிக்கம்பம் அரை கம்பத்தில் பறந்ததுக்கு பின்னால் உள்ள ரகசியம் தான். சரி, கடைசி கேள்வி. இப்போ நீங்கள் திமுகன்னு சொன்னீங்கல்ல, அதனால் இந்த கேள்வி நான் தொடுக்கிறேன். ஏன்னா இப்போ தமிழக அமைச்சர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர் என்ன பண்ணுவார், நடவடிக்கை எடுப்பார். இப்போ கூட பொன்முடி அவர்கள் கூட ஒரு பிரச்சனை மாட்டினார் ஒரு இஷ்யூவில், அதுக்கு ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுவோம், அவர் நடவடிக்கை எடுத்தார். இப்போது இந்த காவல்துறை, உளவுத்துறை, பாதுகாப்புத்துறை, தமிழக உளவுத்துறை பாதுகாப்புத்துறையும் யாரின் கீழே வரும்னா முதலமைச்சர் அவர்கள் கீழே வரும். இந்த ஒரு துறை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் தான் பார்த்துக்கிறாங்களே. அவர் தான் முதலமைச்சர் இருந்தாலும் அவர் ஒரு அமைச்சர் தான். இப்போ ஒரு அமைச்சரா அவரோட துறையில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா? இதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும்
காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, உள்துறை. ஆமா. ஆனால் உயர் அதிகாரிகள் அத்தனை பேரையும் அவர் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் அவர் இல்லை சார். ஒரு சிஎம் சார், சிஎம் தான் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த காவல்துறையை வச்சு தான் நீங்கள் அரசியல் அத்தனை அயோக்கிய திரைமறைவு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு ஒரு சிஎம். நீங்கள் இப்போ 32 அமைச்சர் இருக்காங்க, நாங்கடிக்கதை 32 அமைச்சர் இருக்காங்க. 32 அமைச்சர்களுமே 32 மாவட்ட முதலமைச்சர்கள். 32 மாவட்ட முதலமைச்சர்கள். இந்த மாவட்டத்தில் எஸ்பி இந்த அமைச்சர் சொல்லத்தான் கேட்கணும். அந்த மாவட்ட எஸ்பி கலெக்டர் யார் சொல்றதை கேட்கணும்? அந்த அமைச்சர் சொல்றதான் கேட்கணும். அவர் அமைச்சர் அல்ல, நேரு திருச்சி மாவட்டத்தினுடைய முதலமைச்சர். ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்ட முதலமைச்சர். மூர்த்தி மதுரை மாவட்ட முதலமைச்சர். அவரை மீறி எந்த காவல்துறை செயல்பட முடியாது. அவர்கள் சொல்லுவதை செய்வது மட்டும்தான் காவல்துறையுடைய வேலை. இவர்களுக்கெல்லாம் பெரிய அமைச்சர் யார்? மு.க. ஸ்டாலின். அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதே யாரு? காவல்துறை தான். நீங்கள் மணல் திருட்டு நடந்துகிட்டே இருங்க. 2000 லாரி கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு டெய்லி 2000 லாரி போகுது. 2000 லாரி எந்த எஸ்பியும் பிடிக்க மாட்டான், எந்த டிஐஜியும் பிடிக்க மாட்டான், எந்த ஐஜியும் பிடிக்க மாட்டான். ஏன்? திருட்டு லாரின்னு தெரியும். இந்த பக்கம் எங்கே கரூர்லேருந்து 3 மாவட்டம் 4 மாவட்டம் தாண்டி எங்கே போகுது? பெங்களூர் போகுது. பாலாத்துலேருந்து பெங்களூர் போகுது. கரூர்லேருந்து 2000 லாரி டெய்லி 12 மணிக்கு ஆரம்பிக்கும். விடிய காலையில் 5 மணிக்கு 2000 லாரி ஒன்று பின்ன எறும்பு ஊறுவதை போல ஒரு லாரிக்கு ஒரு 5 லட்சம் ரூபா மணல். 2000 லாரிக்கு நீங்கள் தினம் ஒரு 10 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் தினம் போகுது. அப்போ இதை யாரை வச்சு செய்கிறாங்க? காவல்துறை எஸ்பிக்களை வைத்து தான் செய்கிறாங்க. அப்போ எஸ்பிக்களை நீங்கள் எப்படி அவர்கள் செய்கிற தவறுகளை, இவர்கள் செய்கிற தவறுகளுக்கு அவர்கள் பாதுகாப்பு யார்? போலீஸ் பாதுகாப்பு. கட்சிக்கார அரசியல்வாதி செய்கிற எல்லா தப்புக்கும் யார் பாதுகாப்பு? போலீஸே. காவல்துறை பாதுகாப்பு. இப்போ காவல்துறை செய்கிற குற்றங்களுக்கு யார் பாதுகாப்பு? அரசியல்வாதி பாதுகாப்பு. இவருக்கு அவர் பாதுகாப்பு, இவருக்கு பாதுகாப்பு. இவர் செய்கிற குற்றங்களுக்கு அவர் பாதுகாப்பு, அவர் செய்கிற குற்றங்களுக்கு இவர் பாதுகாப்பு. ஆக இதில் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இந்த தைரியத்தில் தான் அந்த காக்கி சட்டைகள் யாரையும் மதிப்பதில்லை. ஏன்னா மேலதிகாரி நான் பார்த்துக்கிறேன், மேலதிகாரி முதலமைச்சர் பார்த்துக்குவார். அதுவா பல் புடுங்கி பல்பீர் சிங் எங்க அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு வந்தவனை கோடெடுத்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பல்ல புடுங்குறான்னா இந்த நாட்டில் இவ்வளவு கேவலமாக சட்ட ஒழுங்கு இருக்கு. கேரளாவில் பிடிக்கிற முடியுமா? பல்பீர் சிங்குக்கு பல்லு இருக்காது, மூக்கு இருக்காது, வாயும் இருக்காது. இந்த 5 பேருடைய பல்ல கதற இருந்தாலும் பிடிக்கிருக்கான். 5 மணி நேரம் 10 மணி நேரம். ஒருத்தனுக்கு 50 பேர் வந்திருந்தா 5 பேர் 250 பேர் வந்திருப்பான். இந்த காவல் நிலையத்தினுடைய செங்கல்கள்லாம் உருவப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே 8 பக்கத்தில் எட்டி பார்த்துருக்க மாட்டான். இங்கே எங்கள் நம்ம திருப்போணத்தில் பத்திரகாளியம்மன் கோயிலை சுற்றி ராத்திரி பூரா மரண மூலம் கேட்டுக்கொண்டே இருந்த பொழுதும் சுற்றி இருக்கிற 200 ஜடங்கள், உணர்ச்சியற்ற உணர்வற்ற உயிர் மட்டும் இருக்கிற அந்த ஜடங்கள் கதவை சாத்தி நீ மனசாட்சியை கடுமையாக சண்டை போடும். என்னை அடித்து கொண்டான போய் கேளுங்கடான்னு. அதெல்லாம் மனசாட்சி எங்கே வச்சுருப்பான்? கலட்டி தூரமாக வச்சுட்டு படுத்துட்டான். சரி, இந்த கேஸ் எப்போ முடிவுக்கு வரும் சார்? நீங்கள் எந்த சாட்சிகளும் இல்லாமல் இந்த வழக்கு நீர்த்து போகும். ராமஜெயம் வழக்கே அமைச்சர் அவன் ராமஜெயத்தினுடைய தாய் மாம மகன்தான் அமைச்சர் நெப்போலியன், மத்திய அமைச்சர். இன்னைக்கு நேரு தான் திமுகவினுடைய ட்ரம்புக்கு கடன் கொடுக்கக்கூடிய அவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கார். அவருடைய சொந்த தம்பி செத்துப்போன வழக்கு தனிப்படை. ஏன்னா 9 பவுனுக்கு தனிப்படை போடுறீங்களே,
ராமஜெயத்துக்கு தனிப்படை போட வேண்டியதானே? 12 எங்க, 25 எங்க, 13 வருஷமா தனிப்படை தேடிக்கொண்டே இருக்கு. யார் குற்றவாளின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ராமஜெயம் கொலையில் யார் குற்றவாளின்னு தனிப்படை இங்கே வரலையே. அப்பாவி அஜித்குமாருக்கு தனிப்படை எங்கிருந்து வருது? ஒரு டிஎஸ்பி தலைமையில் வருது. அப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாத வரை காவல்துறையை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் இந்த மக்களுக்கு என்னைக்கு வருதோ, காவல்துறைக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்துகிற காலம் எப்போ வருதோ, பென்னீஸுகளும் ஜெயக்குமார்களும் அஜித்குமார்களும் அடித்து கொல்லப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பல்பீர் சிங் பல்ல புடுங்கிற பல்பீர் சிங் அம்பாசமுத்திரத்திலிருந்து வந்த ராஜஸ்தான் மார்வாடி தமிழனுடைய பல்ல மட்டுமல்ல, இதயத்தையும் புடுங்குவான், உயிரோடு இதயத்தையும் புடுங்குவான். இந்த சோழனைகட்ட இனம் திராவிட ஆட்சியில் உணர்ச்சியே எல்லாம் போச்சு. ஓகேங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.